கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் ஒரு விசேஷித்த ஜெபமாய் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். அதாவது மந்திர சக்திகள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட விடாதபடி இந்த ஜெபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுற்றிலும் அவர் பாதுகாப்பார். என் தேவனுடைய கரம் உங்கள் மேல் வந்து அமரும்படியாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அதிகமாய் உங்களை தாங்கும்படியாகவும், உங்களுக்கு விரோதமாக செய்யப்படக்கூடிய செய்வினைகள், மந்திர சக்திகள், இன்னும் பொல்லாத ஆவிகள், எந்த ஒரு வல்லமைகளும் செயலற்று போகத்தக்கதாய் மகிமையாய் என் தேவன் உங்களை சூழ்ந்து உங்களை பாதுகாக்கும்படியாக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். எப்படிப்பட்ட மந்திர தந்திர சூனிய சக்திகள், பில்லி சூனியங்கள் மற்றும் தீய ஆவிகளின் செயல்பாடுகள் எல்லாம் செயலற்று போகத்தக்கதாய் நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்க போகிறேன். இதை கேட்கிற பொழுது பிரியமானவர்களே, யதார்த்தமாக நீங்கள் கேளாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நான் மந்திர சக்தியில் நான் பிடிபட்டு இருக்கிறேன், எனக்கு விரோதமாக மந்திரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, செய்வினைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் தேவ ஆவியானவரால் உணர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னால், இந்த நேரத்தில் தானே பிரியமானவர்களே நீங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே என் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் இருந்து வெளிப்படும். பிரியமானவர்களே, சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமரட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நிமிஷம் தானே பிரியமானவர்களே உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்களை சுற்றிலும் காணக்கூடிய சகல பொல்லாப்பும் உங்களை விட்டு விலகும். பிரியமானவர்களே, என் தேவனுடைய மகிமை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நிச்சயமாகவே அது செயல்படும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நியாய தீர்ப்பிலே உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று ஏசாயா 54:17 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியும், இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த மந்திர சக்திகள் எல்லாம் அவைகள் செயலற்று போகத்தக்கதாக என் தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது உங்களை நிரப்பட்டும். என்னோடு ஜெபிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் மந்திர சக்திகள் காணப்படும் என்று சொன்னால், ஒருவேளை அது உங்களையே அது ஆளுகை செய்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இந்த மந்திரவாத சக்தியில நீங்கள் பிடிபட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், என் தேவ ஆவியானவர் இந்த ஜெபத்தின் மூலமாக உங்களை விடுதலையாக்குவது நிச்சயம். பிரியமானவர்களே, கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி பொல்லாத தீய சக்திக்கு விலக்கி அவர் உங்களை காப்பார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழ் நசுக்கி போடுவார். உங்கள் காலின் கீழ் இந்த மந்திர சக்திகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். பிரியமானவர்களே, என் தேவ ஆவியானவர் வல்லமையாய் அவர் செயல்படுவார். இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, ஒரு வல்லமை உங்களை நிரப்பட்டும். என் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக நிற்கிற நாம் எந்த நேரத்திலும் உங்கள் மேல் காணக்கூடிய எந்த ஒரு குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் காணப்படும் என்று சொன்னால் அதை அறிக்கை செய்ய ஒருபோதும் தயங்கிவிட வேண்டாம். பிரியமானவர்களே, உங்கள் குற்றங்களை இந்த நேரத்தில் நீங்கள் முதலாவது அறிக்கை செய்யுங்கள். பிரியமானவர்களே, அப்பா, என் பாவங்களை, என் அக்கிரமங்களை, என் மீறுதல்களை, என் சாபங்களை உங்க இரத்தத்தால் கழுவும் அப்பா. ராஜா, நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு பதில் கிடைக்கத்தக்கதாக, இந்த மந்திர சக்திகள் எல்லாம் செயலற்று போகத்தக்கதாக, எனக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மந்திரங்கள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள், ஏவல் பிசாசுகள் எல்லாம் முற்றிலுமாய் செயலற்று போகத்தக்கதாக, அந்தகார கிரியைகள், இருளின் ஆதிக்கங்கள் என்னை விட்டு விலகத்தக்கதாக, வான மண்டலங்களிலிருந்து செயல்படுகிற பொல்லாத பிசாசின் சேனைகளும் அதன் கூட்டங்களும் என்னை விட்டு விலகத்தக்கதாக ராஜா உங்க வல்லமை வெளிப்படணும் சுவாமி. சொல்லி பாருங்க பிரியமானவர்களே.
அப்பா, உமக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி, சகலவற்றையும் ஆளுகிற தேவன் அப்பா நீங்க. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. என் அன்புள்ள இயேசு ராஜாவே, நீர் சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்தி பிசாசின் சகல கிரியைகளையும் முறியடித்து இருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு விரோதமாக செய்யப்பட்ட, கட்டப்பட்ட, மந்திரிக்கப்பட்ட செய்வினைகள், செய்யப்பட்ட எந்த ஒரு தீய சக்தியும், தந்திரமும் சூனியமும் என் குடும்பத்தையோ, என் வேலை ஸ்தலத்தையோ, என் ஆரோக்கியத்தையோ பாதிக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது இப்பொழுதே எல்லாம் செயலற்று போக கடவுள். என்னாகும் 23:23 படி எனக்கு விரோதமான மந்திரவாதம் செயல்படாதே போகட்டும். நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்பா. அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு இணைந்து சொல்லுங்கள் பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தின் மீதும் என் பிள்ளைகளின் மீதும் எந்த ஒரு பில்லி சூனிய கட்டுகள் என் ஜீவனோடு இப்போது இயேசுவின் இரத்தத்தினால் முறிக்கப்பட்டு போவதாக. இப்பொழுதே எப்படிப்பட்ட பில்லி சூனிய கட்டுகளும், எனக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தந்திரங்களும் இயேசுவின் இரத்தத்தால் முறிக்கப்பட்டு போவதாக. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை என் இயேசு எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே நான் பயப்படேன். என் வீட்டையும் என்னை சுற்றியும் இயேசுவின் இரத்த கோட்டையை வேலியாக நான் எழுப்புகிறேன். எந்த ஒரு தீய ஆவியும் என்னை நெருங்கக்கூடாது. சாத்தானே, என் குடும்பத்தை விட்டு இப்போதே வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். பில்லி சூனியம், செய்வினை, இன்னும் அமானுஷ்ய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்கள் பிரியமானவர்களே. இப்பொழுது நான் உங்களை கட்டுகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த வேளையில தான் எல்லா கிரிகளும் கட்டப்படும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பொல்லாத ஆவியே, என் உடல் நலத்தையோ என் மனதையோ நீ பாதிக்காதபடிக்கு இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் சகலவற்றையும் நான் செயலிழக்க பண்ணுகிறேன். என்னுடைய பழைய பாவங்கள், பழைய சாபங்கள், என்னுடைய மூதாதையார் செய்த பாவங்கள், அல்லது தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவ கட்டுகள், முன்னோர்கள் செய்த மந்திரவாதத்தினால் என் தலைமுறைக்கு தொடரும் சாபங்கள் இயேசுவின் சிலுவை மரணத்தினால் இப்போது எல்லாம் முறியடிக்கப்பட்டு போவதாக. தூக்கத்திலே என்னை தூங்க விடாதபடி என்னை பயமுறுத்துகிற பொல்லாத ஆவிகள், இருளின் அந்தகார கிரியைகள், செய்யப்பட்ட செய்வினை பிசாசுகள், ஏவல் பிசாசுகள், இரவு நேரத்தில் என்னை தூங்க விடாதபடி என்னை பயமுறுத்த நினைக்கிறேன், என் மேல் ஆளுகை செய்ய நினைக்கிறேன், என் சிந்தையை கெடுக்க நினைக்கிறேன், என் எண்ணங்களை மாற்ற நினைக்கிறேன், என் இருதயத்தில் பதட்டத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணுகிற எப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் அதன் கிரியைகளை அதட்டுகிறேன். பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகற்றும். 2 தீமோத்தேயு 1:7 அவரோ எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக எனக்கு அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். சகல சத்துருக்களும் இப்பொழுதே விலகட்டும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். ஜெபிக்கிற அந்த வேளையில தானே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் மகிமை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால் எப்படிப்பட்ட மந்திர சக்திகளும் இப்பொழுது செயலற்று போகட்டும். பில்லி சூனியத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே செயலற்று போகட்டும். என் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக இந்த இருளின் சக்திகள் எம்மாத்திரம். மோசேயின் காலத்தில் பார்வோனின் மந்திரவாதிகள், தானியேலின் காலத்தில் பாபிலோனிய ஞானிகள் என பலரும் தேவனுடைய வல்லமையினால் தோற்கடிக்கப்பட்டார்களே ராஜா, இது தேவனுடைய விரல் என்று சொல்லி மந்திரவாதிகள் தங்களுடைய தோல்வியை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் வெளிப்பட கடவுள். மோசே தன் கோலை பாம்பாக மாற்றின போது பார்வோனின் மந்திரவாதிகளும் தங்கள் சூனியத்தினால் பாம்புகளை உண்டாக்கினார்கள். ஆனால் ஆரோனின் கோல்கள் அவர்களின் கோல்களை விழுங்கி போட்டது. அடுத்தடுத்த வாதைகளில் மந்திரவாதிகள் தங்களால் முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் ஒப்புக்கொண்டார்களாம். இது தேவனுடைய விரல். யாத்திராகமம் 8:19 அவர்கள் தங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு ஓடி போனார்கள். மாறாக என் தேவன் அங்கே வல்லமையாய் அவர் இறங்கி செயல்பட்டார். அந்தகார கிரியைகள் எல்லாம், அதன் சக்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டது. அசுத்த ஆவிகள், பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் அங்கே செயல்பட்டது போல
இந்த இரவு நேரத்திலும் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த ஜெபத்தை உண்மையாய் விசுவாசித்து ஜெபிக்கிறீர்களோ, இந்த நேரத்தில் என் தேவனுடைய கரம் வெளிப்படும். நேபுகாத் நேச்சர் கண்ட கனவை சொல்லவோ அர்த்தத்தை விளக்கவோ பாபிலோனிய மந்திரவாதிகளால் முடியவில்லை. தானியேல் தன் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது தேவன் தானியேலுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவனுடைய வல்லமை மேலான வல்லமை. மந்திரவாதிகளை விட 10 மடங்கு அதிக ஞானம் உள்ளவனாக அவன் காணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. தானியேல் எல்லா மந்திரவாதிகளை காட்டிலும் அவன் 10 மடங்கு அதிக ஞானம் உள்ளவனாக வெளிப்பட்டானாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த வல்லமையும் அபிஷேகம் உங்க மேல பெருகட்டும். மந்திரவாதிகள் எவ்வளவுதான் பெரிய மந்திரங்களை செய்தாலும், மந்திர சக்திகள் செய்வினைகள் எவ்வளவுதான் உங்களை பாதிக்க நினைத்தாலும், அதை விட 1000 மடங்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட கடவுள். என்னோடு நான் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் காணக்கூடிய எல்லா தீய சக்திகளும், அசுத்த ஆவிகளும், பில்லி சூனியங்களும், மந்திர சக்திகளும் செயலற்று போகத்தக்கதாக பரலோகத்தின் வல்லமை இப்பொழுது இறங்க கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் ஆற்றலும் அதிகமாய் இப்பொழுது இறங்கட்டும். உன்னதமானுடைய மகத்துவமான கரம் வல்லமையாய் இப்பொழுது இறங்கட்டும். இந்த ஜெபத்தை ஆவலோடு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஹல்லேலூயா, ஒரு விடுதலை நான் பெற்றுக் கொள்ளுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களை விட்டும் இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே அந்த அசுத்த கிரியைகள், அசுத்த ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகுவதை இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள். உங்களை விட்டு விலகுகிற சத்துருக்கள் இப்பொழுது உங்களுக்கு அது அடையாளமாக காணப்படுகிறது. இப்பொழுதே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அந்த வேளையில தானே சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுள். மந்திர சக்திகள் வெளியேறட்டும், ஏவல் பிசாசுகள் வெளியேறட்டும், பில்லி சூனி ஆவிகள் வெளியேறட்டும், குட்டி சாத்தான்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட மாந்திரிக கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பாதாளத்தின் வல்லமைகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேற கடவுள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே காணப்படக்கூடிய எந்த ஒரு இருளின் சக்திகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். வார்த்தையை கேட்கிற பொழுது ஜெபிக்கிற அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் செயல்பட கடவுள். மகிமையான வெளிச்சம் ஒவ்வொரு மேலும் பிரகாசிக்க கடவுள். வல்லமையுள்ள வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பிரகாசிக்க கடவுள். எபேசுவிலே சூனிய வித்தைகளை செய்தவர்கள் பவுல் மூலம் வெளிப்பட்ட தேவ வல்லமையை கண்டார்கள். தங்கள் மந்திர புத்தகங்களை, அதாவது 50,000 வெள்ளிப்பட மதிப்புள்ள இந்த புத்தகங்களை, அதாவது மந்திர சூனிய புஸ்தகங்களை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு முன்பதாக அவர்கள் அதை போட்டு எரித்தார்களாம். அதுபோலவே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மந்திர சக்திகள் எல்லாம் செயலற்று போகுது. ராஜா, மந்திர குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். மற்றொரு குடும்பங்களை அழிக்க நினைக்கிற, மற்றொரு வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற, தீய சக்திகளை எடுத்து பயன்படுத்த நினைக்கிற எல்லா குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படும். ராஜா, செய்யப்பட்ட செய்வினைகள், மந்திர சக்திகள் எல்லாம் திரும்ப கடவுள் இயேசுவின் நாமத்தினால், திரும்ப கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எங்கிருந்து அது ஏவப்பட்டதோ, எங்கிருந்து அது செயல்படுகிறதோ அதே இடத்துக்கு இயேசுவின் நாமத்தில் நான் திருப்புகிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது மந்திர சூனிய சக்திகள், பில்லி சூனிய ஆவிகள், ஏவல் பிசாசுகள் எந்த இடத்திலிருந்து அது ஏவப்படுகிறதோ, எந்த இடத்திலிருந்து பொல்லாத பிசாசின் கிரியைகள் ஏவப்படுகிறதோ அத்தனை கிரியைகளும் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது எல்லா தீய சக்திகளும், எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு எல்லா பிசாசுகளும், எல்லா இருளும் இந்த நிமிஷம் வெளியேற்று, இந்த நிமிஷம் வெளியேற்று, இந்த நிமிஷம் வெளியேற்று. அப்பாலேபோ சாத்தான், அப்பாலேபோ சாத்தான், இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10-12 சொல்லப்பட்டிருக்கிறது, பில்லி சூனியம் என் தேவனுக்கு அருவருப்பானது. வேதாகமம் முழுவதும் சூனிய வல்லமைகளை அதை கண்டிக்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது. அதன் கிரியைகளை அழித்து போடத்தக்கதாக தேவ வல்லமை, தேவனுடைய கரம், அவருடைய விரல் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். தேவனுடைய வல்லமை ஜெபத்தின் மூலமாக, இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது மாற்றங்களை என் தேவ ஆவியானவர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் தங்கள் இருதயத்தில் ஜெபிக்கிற பொழுது எப்படிப்பட்ட இருளின் சக்திகளும் முறியடிக்கப்பட்டு போகும். பிள்ளைகள் மேல் காணக்கூடிய எந்த ஒரு வல்லமைகளும் செயலற்று போகும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மந்திரவாதிகள் தற்காலிகமாக ஏமாற்றினாலும் இறுதியில் தேவனுடைய வல்லமை அவர்கள் மீது வெற்றி பெறும். ஹல்லேலூயா. மந்திரவாதிகள் எவ்வளவுதான் இந்த பில்லி சூனிய காரியங்களை வைத்து அவர்கள் செயல்படுத்தினாலும் முடிவிலே
என் தேவன் ஜெயம் பெறுகிறவராக இருக்கிறாராம். விசுவாசத்தில் உறுதியாய் நின்று ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவ கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள், சத்ருவின் கிரியைகள், போராடுகிற பிசாசுகள், மந்திர தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும், செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வீடுகளின் நிலைக்காலில் நான் பூசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தானே அப்பா ஒரு வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை விடுதலையாக்குகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஏவப்பட்ட ஏவல் கட்டுகள், செய்யப்பட்ட செய்வினை கட்டுகள், மந்திர தகடுகள், மாந்திரிக கிரியைகள், கயிறுகள், எல்லா சங்கிலிகளும் இப்பொழுது அறுப்புண்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறதே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ரோமர் 8:37 சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஜெயம் பெறுகிற பிள்ளைகள். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெயம் பெறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, வெற்றி எடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, செய்வினை கோளாறுகள் உங்கள் குடும்பத்தை அணுகாது, பில்லி சூனியங்கள் உங்கள் பிள்ளைகளையோ குடும்பத்தையோ தொடாது. நிச்சயமாகவே ஏவல் மந்திர தந்திரங்கள் ஒருபோதும் உங்கள் குடும்ப நபர்களை அது தொடவே தொட முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். ஆக பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை அதிகமாய் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா உங்களுடைய மகிமை ஊற்றப்படுவதற்காக நன்றி அப்பா. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே சத்துருக்கள் விலகி போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தீய சக்திகள், பொல்லாத சக்திகள், செய்யப்பட்ட செய்வினை கட்டுகள், மந்திர தந்திரங்கள், ஹல்லேலூயா, இதற்கு காரணமா இருக்கிற வலு சர்ப்பத்தின் ஆவிகள், ஹல்லேலூயா, எல்லா பொல்லாத கிரியைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை கேட்கிற வேளையில தானே அப்பா என் தேவனுடைய அக்கினி ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜெபத்துல இணைகிற அப்பா இந்த ஜெபத்தை நித்தமாக இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செயல்படக்கூடிய அத்தனை மந்திர சக்திகளும் சூன்யமாகட்டும், பூஜ்யமாகட்டும். எப்படி மந்திரவாதிகள் மோசேக்கு முன்பதாக ஹல்லேலூயா செயலற்று போனார்களோ, அவர்கள் தந்திரங்கள் பலிக்காதே அவர்கள் ஓடி போனார்களோ, ஹல்லேலூயா, அதுபோல இந்த வேளையில தானே இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த உன்னதமான சர்வ வல்லமையுள்ள எல் ஷடாய் என்கிற நாமமுள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படத்தக்கதாக இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே இம்மானுவேலாய் என் தேவன் கூட இருந்து நீர் அப்பா உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக சுவாமி. ஹல்லேலூயா. இம்மானுவேல் அவர் தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறவரா, நம்மோடு கூட இருந்து அவர் யுத்தம் பண்ணுகிறவர், பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், வைராக்கியம் கொண்டு நிற்கிறவர், வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவராம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை நிறைந்த மகிமையான இந்த செயலுக்காக நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்குகிறீர். நன்றி. ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்து, குடும்பத்திலும் இருந்து, பிள்ளைகளின் சரீரத்தில் இருந்து இந்த பில்லி சூனிய கட்டுகள், ஏவல் பிசாசுகள், மந்திர தந்திரங்கள், இதன் மூலமாக வந்த வியாதிகள், பலவீனங்கள், லாபம் நஷ்டங்கள், ஹல்லேலூயா, குழப்பங்கள், பிரச்சனைகள், இச்சை நாவிகள், அருவருப்புகள் எல்லாவற்றையும் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தால சகல வச்சு நான் துரத்துறேன். இயேசுவின் ரத்தத்தால சகலவற்றை நான் துரத்துகிறேன். இயேசுவின் ரத்தத்தால, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கட்ட விழுக்கிறேன் சுவாமி. இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டின் நிலைக்காலில் நான் இப்பொழுது பூசுகிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டின் நிலைக்காலிலும் என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்படட்டும். ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பூசப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை நான் பூசுகிறேன். எந்த பிசாசுகள் உள்ள நுழைய முடியாது. இயேசுவின் நாமத்துல இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதல். ஹல்லேலூயா. இனி பில்லி சூனியங்கள் பிள்ளைகள் மேல பலிக்காதே போகும். செய்வினை கட்டுகள் இயேசு நாமத்தில் பிள்ளைகள் மேல் பலிக்காதே போகும். மந்திர தந்திரங்கள் இயேசு நாமத்தில் பிள்ளைகள் மேல் பலிக்காதே போகட்டும். ஜெயம் எடுக்கிற ஜெய கிறிஸ்துவாம் இயேசுவின் நாமத்துல இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வெற்றியை காண பண்ணுவீராக. மந்திர சக்திகளை முற்றிலுமாய் நீர் செயலற்று போக பண்ணினீரப்பா. விடுதலையோடு உடைய பிள்ளைகள் அமராஜா இசோப்பா
சுவாமி, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உண்மை ஆராதிக்க நீர் கிருபை பாராட்டுவீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத உங்களுடைய வல்லமையுள்ள அந்த இரத்த கோட்டைக்குள்ள நான் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் டாடி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், ஜெயம் எடுக்க கிருபை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.